அப்பா பையன் தப்பு பண்ணிட்டா பையன்கிட்டயே சொல்லுவான், இனிமேல் நீ எனக்கு புள்ளியும் இல்லை, நான் உனக்கு அப்பனும் இல்லைன்னுவான். பையன் சொல்லுவான், நானே சொல்லான்னு இருந்தேன், நீ முந்தினப்பான்வான். இதுதான் அப்பாவுக்கு இருக்கிற குணம். நடுவர் அவர்களே, அண்ணன் ராஜாராம் பேசினால் எப்பொழுதுமே எனக்கு பிடிக்கும். அப்படி என்ன பேசினாலும் நம்புற மாதிரியே பேசிட்டு போயிடுவார். என்ன பேசினாலும் நம்புற மாதிரியே பேசுவார். அது ஒரு தனித்திறமை. இருந்தாலும் பேராசிரியர் இல்லையா, என்னமோ கதை. ஊரில் ஒரு சாமியார் கதை ஒன்று சொன்னார். அடுத்து முருகன் படி ஏறும் பொழுது விபூதி தேய்ச்சி சரியாக போச்சு, இதெல்லாம் நடந்த உண்மைன்னு. இப்போ என்ன நடந்தது உண்மை பற்றியா பேச வந்தோம்? அம்மையா அப்பனா? நடுவர் அவர்களே, அவர் சொன்னதுலேருந்தே ஒன்று எடுக்கிறேன். முருகனுடைய எளிமையை பற்றி பேசினார். ஒன்று தெரியுமா, இன்னைக்கு கூட எந்த முருகன் ஆலயத்திலும் சரி, சிவனுடைய ஆலயத்திலும் சரி, அர்ச்சகர்களாக ஒரு பகுதியினர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் அம்மை இருக்கின்ற ஆலயங்களிலெல்லாம் அதையும் தாண்டி யார் வேணாலும் போய் அர்ச்சனை பண்ணலாம். அந்த ஜாதி மத பேதம் எதுவுமே இல்லாத ஒரு எளிமை இருக்கு. அம்மாவை கும்புறது தான் எளிமை. அப்பதான் உயரத்துக்கு போக முடியும். சிவராத்திரி சரி, நீங்க தான் சொன்னீங்க, கண்ணு விழிக்கணும், விரதம் இருக்கணும், இருந்தா 21 தலைமுறை. அம்மனுக்கு அதெல்லாம் வேணவே வேணும். உனக்கு தேவை பலன், அதை மகிழ்ச்சியா செய். நவராத்திரி 9 நாள் அமக்களம். சரி, வீட்டுக்கார கூப்பிட்டு படி இறக்க வச்சு பொம்மையை வச்சுட்டு அந்த ஆள் போயிடுவான். தெருவில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு பழி வாங்கிறதுக்காகவே இந்த அம்மா பாட்டு பாடும். அதை கஷ்டப்பட்டு கேட்கணும். அது ஒரு மகிழ்ச்சி. சார், அம்மாக்கும் அப்பாவுக்கும் என்ன வித்தியாசம்? அம்மா தன்னுடைய குழந்தைகளைப் போலவே எல்லா குழந்தைகளையும் அன்பு செலுத்துவாள். அப்பா பையன் தப்பு பண்ணிட்டா பையன்கிட்டயே சொல்லுவான், இனிமேல் நீ எனக்கு புள்ளியும் இல்லை, நான் உனக்கு அப்பனும் இல்லைன்னுவான். பையன் சொல்லுவான், நானே சொல்லான்னு இருந்தேன், நீ முந்தினப்பான்வான். இதுதான் அப்பாவுக்கு இருக்கிற குணம். அதுதான் சிவனுக்கு இருந்தது. சிவன் நடந்தார்ல. சிவன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சோதனை வைப்பார். நான் சொல்கிறேன், எத்தனை திருக்கோயில்கள் சிவன் கோயில் தான். ஆனால் திருக்கோயில்களுடைய அஃபீஷியல் பேர் பார்த்துக்கிறீங்களா? கபாலீஸ்வரர் கோயிலுன்றீங்களே, அந்த கபாலி கோயிலுடைய பெயர் என்ன தெரியுமா? அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரம், அருள்மிகு மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வரர். ஆக அம்மையை முன்வைத்து தான் திருக்கோயில் பேரே இருக்கிறது. சார், அம்மா தான் எது கேட்டாலும் கொடுப்பாங்க. டெஸ்ட்லாம் கிடையாது. அப்பா அப்படி இல்லை. பையன் வாட்ச் கேட்குறான், நீ ஃபஸ்ட்டு ரேங்க் வா, வாட்ச் வாங்கி தரேன்னா பையன் சொன்னான், வாங்கி தரலன்னு சொல்லிடு. ஏன்னா அவனுக்கு தெரியும், வாங்கி தரேன்னு சொல்லிடு, விடு. மாணிக்க வாசகரை பற்றி பேசினார். அம்மையா எனக்கு அருளியவாறு அறறிவாரோ அச்சாவோ அச்சோவே. அப்போ மாணிக்க வாசகருக்கு சிவன் யாராக தெரிகிறார்? அம்மையா தெரிகிறார். திருநாவுக்கரசர் ஒரு படி மேலே போறார். அம்மை நீ அப்பன் நீன்னு சொன்னவர் சிவபெருமான் கிட்ட போய் என்ன கேட்குறாரு? எல்லாருக்கும் நீ அம்மா மாதிரி அருள் பண்ண, எனக்கு மட்டும் அப்பா மாதிரி அருள் பண்ணியேன்னாரு. ஏண்டாண்ணா? உடனே என்னை கூப்பிட்டுக்கலையே, வயசு அதிகமாகி என்னை சின்ன வயசுலேயே அவருடைய ஞாபகம் திருஞான சம்பந்தம். சின்ன வயசுலேயே என்னை ஆட்கொள்ளாமல் எனக்கு சூழ்நிலை கொடுத்து டெஸ்ட் வச்சு தான் சேர்க்கணுமா? என்னை அப்பனாகவே என்னை மாற்றி விட்டாயே. என்ன ஒன்று சம்பந்தரை பற்றி பேசினார்கள். தோடுடைய செவி என்னுடைய அணித்தலைவர் சொன்னார், சார் சுந்தர சிவனுடைய நண்பன். ஐயா பேசினாங்க, சிவன்கிட்ட சொல்லிட்டு வந்தார், ஒருவேளை நான் போய் மனித உலகத்திலே சிக்கிக்கொண்டால் என்னை வந்து காப்பாற்றுன்னு சொன்னார். உண்மைதான். ஆனால் சிவன் மேல் வைத்த சத்தியத்தை மீறினார் என்பதற்காக சிவன் சுந்தரரை தண்டித்தார். 2 கண்ணு போச்சு. திருவற்றியூரில் நின்று பாடுறாரு சிவபெருமான, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு கண்ணு கொடுன்னு. கண்ணு வரலை. நடந்து போகிறாரு, திருமுல்லை வாயிலில் போய் பாடுறாரு சிவபெருமான, கண்ணு வரலை. கண்ணு எங்கே வருது? காஞ்சிபுரம் போயிட்டு காஞ்சி காமாட்சியை பற்றி பாடுகிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு கண் வருகிறது, அதுவும் இடது கண் தான் வருகிறது. அப்படி என்றால் சிவனாக இருந்தாலும்
அன்பு செலுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் அம்மை ரூபத்திலே வந்துதான் அன்பு செலுத்துவார். இதுதான் உண்மை. ஆதிசங்கரரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நடுவர் அவர்களே, ஆதிசங்கரர் இன்னொரு சிவனுடைய அவதாரம் என்று சொல்லுவார்கள். ஆதிசங்கரர் சிவனுடைய அவதாரம். ஆனால் ஆரியம்மாள் வந்து இவருக்கு நெல்லிக்கனி கொடுத்தவுடன் அந்த தாய்க்கின் அன்புக்கு ஏதேனும் கொடுக்க வேண்டுமே என்று எண்ணிய ஆதிசங்கரர் யாரை பார்த்து பாடினார்? சிவபெருமானையா, அம்பிகை, முருகனையா? யாரை பாடினார்? அம்பிகையை பாடினார். கனகதாரா சோஸ்திரம் பாடினார். அங்கே தங்க நெல்லிக்காய் மனம் வந்தது. இப்படி எந்த ஒரு துறவியாக இருந்தாலும் சரி, ஒன்று நேரடியாக அவர்கள் அம்மையை அழைப்பார்கள், இல்லை என்றால் அவர்கள் வணங்குகிற அப்பனை அம்மையாக அழைப்பார்கள். அவர்தான் குமரகுருபரர் போய் மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடுறாரு. மீனாட்சியை பார்த்து சொல்கிறாரு, அம்மா உன் கால் சிவப்பாக இருக்கு, ஏன்? தெரியுது தெரியுது. டெய்லி அவர் வந்து காலில் விழுந்துட்டு போகிறார். அந்த நிலா பெறப்பட்டு உன்னுடைய கால் சிவப்பாச்சு. குமரகுருபரர். அருணகிரிநாதர் இன்னும் முருகனை பற்றி பாடுறாரு. பனியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணி. வள்ளியை போய் கும்பிட்டு தான் வர்றார். ஆக யாராக இருந்தாலும் சிவனே சக்தியின் வடிவமாகத்தான் அருள் பாலிக்கிறார். வருள் இவள் நம்மை பேணும் அம்மைகான்னு சொன்னதா சொன்னீங்க. அப்போ கூட பாருங்க, சிவபெருமானுக்கு கூட தான் வணங்க வேண்டும் என்கிற பொழுது ஒரு பெண் வடிவம்தான் தேவைப்படுகிறதே தவிர ஒரு ஆண் வடிவம் தேவைப்படவில்லை. ஆகவே எளிமையாக பக்தர்களுக்கு அருள் புரிவதற்கு ஓடி வந்து அவர்கள் கேட்கின்றதை கொடுப்பது அம்மையே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.